ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಕರ್ತನ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆಯಾಗಲಿ. ಒಂದು ಕನ್ನಡ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ನಾವು ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ ಈ 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಜೀಸಸ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ. ನನ್ನ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ. ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಆಧಾರ ನೀನೇ. ನನ್ನ ಸಮೃದ್ಧಿಗೆ ಕಾರಣ ನೀವೇ యేసయ్య, ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಐಶ್ವರ್ಯ ನೀನೇ. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ನ ಸಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಚಪ್ಪಲೆ ಹೊಡೆದು ಕೈயை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். 8வது மாதத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் நாமத்துக்கு சகலமே உண்டாகட்டும். ஜீசஸ். ಚಪ್ಪಲೆ ಹೊಡೆದು ಕೈ ತಟ್ಟಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಓ ಜೀಸಸ್, ಯೇಸುವಿಗೆ ಮಹಿಮೆ. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಗಾಯಪಟ್ಟು ನಿಂತಾಗ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದೆ. ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ, ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య, ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య. ನಿನ್ನ ರಕ್ತ ಕೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ನ ಸಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ, ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಜೀಸಸ್. ಎಲ್ಲ ನಾಮಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ನಾಮ ಯೇಸು ನಾಮ. அன்புள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். அவருக்கு சகல மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு சகல மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ಡ್. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ. ಸಾವಿರಾರು ತಲೆವರೆಗೂ ನನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಕಾಯುವ ದೇವ ನೀನೇ.
ಬೇಟೆಗಾರನ ಬಳೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ಬೇಟೆಗಾರನ ಬಳೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య, ತಪ್ಪಿಸಿದವರು ನೀವೇ యేసయ్య, ನನ್ನ ಕಾಪಾಡಿದವರು ನೀವೇ యేసయ్య. ನಿನ್ನತ್ತ ಕೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ನಿನ್ ಸಿಲುಬೆಯ ನೆರಳಲ್ಲಿ ಮರೆ ಮಾಡಿದೆ ದೇವ ಕಾಪಾಡಿದೆ. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య, ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ యేసయ్య. ಏಸಪ್ಪ, ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ ಕರ್ತನೆ. ಹಾಲೆಲೋ. ಯಾವುದು ಸ್ವಾಮಿ, ಈ ಹಾಡು ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು 7 ತಿಂಗಳು ಕಾಪಾಡಿ 8ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬರಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಕೋಟಿ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಏಸಪ್ಪ, ನಿಮಗೆ ಮಾತ್ರ ಮಹಿಮೆ ಆಗಲಿ. ಹಾಲೆಲೂಯ. ಆಮೆನ್. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் 8வது மாதத்தில் நம்மை எல்லாரையும் கர்த்தர் சுகத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாய் இந்த நாளில் கூட ஒரு பாடலை பாடி நாம் தேவனை ஆராதித்தோம். நன்றி ஆண்டவருக்கு. முதல் தேதியிலேயே நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்திருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் யாவருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கூட 8வது மாதத்தின் வாக்கு தத்தங்களை உங்கள் முன்னே நான் பிரசங்கம் பண்ணும்படி வந்திருக்கிறேன். வேதம் முழுவதும் நமக்கு வாக்கு தத்தம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு செய்தியை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துவது எங்களுடைய ஊழியக்காரருடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்களும் இந்த செய்தி கேட்டு விசுவாசித்து அந்த மாதம் முழுவதும் அந்த வார்த்தையை நீங்கள் வைத்து விசுவாச அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாளில் கூட அருமையான ஒரு வார்த்தை என் உள்ளத்தில் தொட்டது. அந்த வார்த்தை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். இந்த 8வது மாதத்தில் பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நாம் பிரசங்கத்துக்கு கடந்து போகலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனாவுக்கும் நடுவில் நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அது நடுவாக நிறுத்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போன அன்னாண்ட வாரத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கூட ஒரு கல்லாக இருக்கிறார். அவர் சாதாரண கல் அல்ல, ஜீவனுள்ள கல் என்று சொல்லி உங்களுக்கு நான் 1 பேதுருல 2ஆம் அதிகாரத்தில் ஜீவனுள்ள கல் என்று உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர் ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார், நாமெல்லாம் சிறிய கற்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஓகே, இங்கே சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து நடுவாக நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு எபினேசர் என்று பெயர் வைக்கிறத நாம் பார்க்குறோம். பெருமானுகளே, அப்போது இங்கே சாமுவேல் ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர்? எபினேசர் என்று சொல்லி. எபினேசர் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கும்போது உதவி செய்கிறவர் என்று சொல்லி நம்ம யாவருக்கும் தெரியும். எத்தனையோ பாடல் வந்திருக்குது.
ஃபாதர் பாட்டு, இன்னும் அநேக சகோதரங்க பாடியிருக்கிறாங்க எபினேசர் என்று சொல்லி. ஓகே, நானும் கூட இந்த ஆண்டில் முடிவில் உங்களுக்கு எபினேசர் என்ற ஒரு பாட்டை உங்களுக்கு புது பாடலை கொடுக்க நான் எல்லாம் வேலை ஆயத்தமாயிட்டு இருக்குது. ஓகே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு எபினேசர் என்று பெயரிட்டார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த எபினேசர் என்ற வார்த்தை அது என்னன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கிராமம், அது ஒரு ஊர், சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு பெயர் தான் எபினேசர். ஓகே, ஒரு 3-4 இடத்துல அந்த பெயர் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கும்போது அங்கே அந்த பெயர் எழுதப்பட்டிருக்குது. படிக்கலாமா? சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்திலே பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எபினேசருக்கு சமீபத்தில் யுத்தம் பண்ண இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அங்கே கூட எபினேசர் என்ற வார்த்தை வருது. பாருங்க, எபினேசர்கிட்ட வரல, எபினேசருக்கு முன்பதாக அவங்க எல்லாரும் யுத்தம் பண்ணும்படி பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் 4:1. ஆனாலும் கூட இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்தியரோட பெலிஸ்தரோட யுத்தம் பண்ண வரும்போது அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே தோல்வி தான். எல்லாம் மரித்து போனார்கள். சில பேருக்கு காயம் ஆகப்பட்டது. சில பேர் யுத்தம் செய்ய முடியாமல் சோர்ந்து போனார்கள், விழுந்து போனார்கள். எதிரி பயங்கரமாக அவங்கள தாக்கிறத பார்க்குறோம். இந்த 4ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு பயங்கரமான அடி உழுது. ஏன்னா அவங்க தங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளவில்லை. அடுத்தது இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லை. அது இல்லாமல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனை செய்தபடினாலே அங்கே எபினேசர் என்ற இடம் அந்த பெயர் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தோல்வி தான் அங்கே நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் படிக்கும்போது நீங்கள் பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்கே என்ன வாசிக்கனாக்கா எபினேசர் வார்த்தை 4ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்குறோம். அந்த எபினேசருக்கு முன்பாக வந்தார்கள், ஆனாலும் கூட அவங்களுக்கு தோல்வி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஓகே, 2வது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி குறித்து பேச நேரம் இல்லை. ஓகே, அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டியில் தேவன் இருக்கிறாரு. அந்த பெட்டியை பெலிஸ்தர்கள் என்ன பண்ணாங்க? கொண்டு போனார்கள். பாருங்கள், அந்த எபினேசிலிருந்து அந்த பெட்டியை கொண்டு போனார்கள். இந்த எபினேசில் இந்த இடத்துல இருந்து அந்த பெட்டி கொண்டு போனாங்க இல்லையா? பெலிஸ்தருக்கும் ஆண்டவர் சரியான அடி கொடுக்குற ஆண்டவராங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 2 இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தோல்வி, பெலிஸ்தருக்கும் தோல்வி. ஆண்டவர் அவங்கள மூல வியாதினால் அவங்கள வாதித்து அங்கே பார்க்கும்போது நிறைய அவங்களுக்கு அடி கொடுத்து ஆண்டவர் விரட்டி அடிக்கிறத பார்க்குறோம். இந்த எபினேசர் பெயர் 2 இடத்துல வருது, பார்த்தோம். 2 இடத்துலையுமே நீங்கள் பார்க்கும்போது இஸ்ரவேல் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அங்கே தோல்வி உண்டாகுது. 2வது பெலிஸ்தருக்கும் அங்கே தோல்வி உண்டாகுது பார்க்குறோம். ஆனால் 3வது வாசனம், ஃபஸ்ட் வாசனம் நம்ம 1 சாமுவேல் 7:12 அங்கே சாமுவேல் ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்தி இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயர் சூட்டுறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஓகே, இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஏன் கர்த்தர் உதவி செய்தார் என்று சொன்னால், இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் பிரியமானவர்களே. விக்கிரத்தை விட்டுவிட்டார்கள், அதுக்கு பதிலாக உபவாசம் எடுத்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி உபவாசமே இல்லை விசுவாசி வாழ்க்கையில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாரத்தில் 1 நாளாவது 2 நாளாவது விசுவாசிங்க உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அங்கே கர்த்தர் அற்புதம் செய்வார். வாழ்க்கை முழுவதும், வாரம் முழுவதும், நாட்கள் முழுவதும் நீங்கள் சாப்பிட்டே இருப்பீங்க என்று சொன்னால் எல்லாம் வேஸ்ட்டு. அதனால் உபவாசம் எடுக்கணும் விசுவாசிங்க, ஊழியர்களெல்லாம் சேர்ந்து. ஓகே, இருக்கட்டும். இந்த இடத்துல விக்கிரத்தை எல்லாம் எடுத்து விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். 2வது பார்க்கும்போது மிஸ்பா என்ற இடத்துல கூடினார்கள். 3வது பார்க்கும்போது அங்கே எல்லாரும் உபவாசத்தோடு ஒன்று கூடி வந்தார்கள். 4வது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சேர்ந்து சாமுவேலுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி. பாருங்கள், விசுவாசிங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும்
ஒரு பக்கம் அற்புதம் நடந்தாலும் கூட, ஆனால் ஊழியக்காரங்க ஒரு சபைக்கு, ஒரு விசுவாசிக்கு ஜெபம் பண்ணும்போது தான் அந்த ஜெபம் ரொம்ப சிறந்தது, ரொம்ப உன்னதமான ஒரு ஜெபமாக இருக்குது பிரியமானங்களே. அப்போ ஊழியக்காரங்க ஜெபிக்கணும். இவங்கெல்லாம் கேட்குறாங்க, எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஈஸ்வரஜனங்க எல்லாம் கேட்குறாங்க. அப்போது சாமுவேல் என்ன பண்ணுறாரு? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவங்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறார். இன்றைக்கி தேசத்துக்கு, சபைகளுக்கு, விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, சபைகளுக்கு, தேசங்களுக்கெல்லாம் நல்ல சில ஊழியக்காரங்க தேசத்தில் நிறைய நேரம் எடுத்து ஜெபிக்கிறத நாம் பார்க்குறோம் பிரியமானங்களே. எந்த ஊழியக்காரர் நல்லா ஜெபிக்கிறாங்களோ அந்த சபை, அந்த விசுவாசிங்க, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில். நான் அப்படி தான். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்தை உட்காந்துருவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்திலிருந்து உட்காந்துருவேன், அதிகமாக வேத தியானிப்பேன், நடு ராத்திரில் அதிகமாக ஜெபிக்கிறேன் நான் ஒரு ஊழியக்காரன் சொல்லி தேவனுக்கு நன்றாக தெரியும். நானும் கூட நல்லா ஜெபிக்கிறேன் பிரியமானங்களே. ஓகே, நீங்களும் ஜெபிக்கும் போது வாழ்க்கையில் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, இப்போது சாமுவேலும் ஜெபிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்ச உடனே பாருங்கள், அங்கே 4:5 நீங்கள் படிக்கும்போது அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், மூல வியாதி ஆண்டவர் கொடுத்துட்டார் இந்த எதிரிகளுக்கும் எல்லாருக்கும். ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படுக்கும்போது ஆண்டவர் இடிமுழக்கம் உண்டாகி பாருங்கள், காதில் ஓவராக சத்தம் வந்தால், ஒரு சத்தத்தை ஓவராக கேட்டால் என்ன நடக்கும்? காதில் ரத்தமே வந்துடும், காது பிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு இடிமுழக்கம் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அவங்கள காதில் போய் ஜூம் பண்ணி ஒரு பெரிய இடிமுழக்கத்தை ஆண்டு உண்டாக்குறாரு. அந்த இடிமுழக்கத்தினால அந்த சத்தம் தாங்கக்கூடாதபடிக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள், பெலிஸ்தர்கள், விரோதிகள் மரித்து விட்டார்கள். அல்லேலூயா. எவெல்லாம் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு விரோதம் எழும்பி வந்தாங்களோ எல்லாரையும் கர்த்தர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்து இடிமுழக்கத்தை உண்டு பண்ணி அந்த இடிமுழக்கத்தில் அநேக பேர் மரித்து போனார்கள். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் வந்துட்டு எபினேஸ் என்ற வார்த்தை வருது. அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? ஒரு விடுதலை கிடையாது, உதவி இல்லை. 5ஆம் அதிகாரத்தில் வருது, அங்கே கூட பெலிஸ்தருக்கு பயங்கரமான அடி ஆண்டு கொடுக்குறாரு. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஆயத்தத்தோட உபவாசம் எடுத்து ஊழியக்காரர் ஜெபம் பண்ணி மன்றாடி போராடி ஜெபம் பண்ண பிறகு தான் அங்கே சாமுவேல் ஒரு கல்லை நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று அங்கே பெயர் வைக்கிறத பார்க்குறோம் பிரியமானங்களே. நமக்கும் கூட 7 மாதங்கள் எபினேசராக இருந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஆண்டவர் எபினேசராக இருந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட 7 மாதங்கள் ஆண்டவர் எபினேசராக இருந்திருக்கிறார். எத்தனை உதவி நமக்கு இந்த 7ஆவது மாதத்தில் நமக்கு செய்திருக்க ஆண்டவர் இல்லையா? நினச்சி பார்க்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளோதான் நன்றி சொன்னாலும் போதாது. அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் அற்புதத்து மேலே அற்புதம் செய்திருக்கிற பிரியமானவர்களே. இந்த 8ஆவது மாதத்தில் கூட இம்மட்டும் கர்த்தனுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று அங்கே சாமுவேல் பெயர் வைக்கிறத பார்க்குறோம். இந்த 8ஆவது மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துக்கிற பிரியமானவர்களே. ஆண்டவர் யாருக்கெல்லாம் உதவி செய்வார்? அதான் டாபிக் இன்றைக்கு. எல்லாருக்கும் உதவி செய்வாரா, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் ஆண்டு உதவி செய்வாரா என்று சொல்லி பார்க்கும்போது, எல்லாருக்கும் இல்லை, சில குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உதவி செய்கிறார். எல்லாருக்கும் இல்லை. ஓகே, அந்த குறிப்பிட்ட ஆள் யாராக இருக்கணும்னா, நீங்கள் ஹீப்ரு சாப்டரில், எபிரேயர் சாப்டரில் 2:18 பார்க்கும்போது நீங்கள் அங்கே நம்ம வாசித்துலாம். 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய். அப்போ யாருக்கு ஆண்டு உதவி செய்யணும்னு சொன்னாக்க எல்லாருக்கும் இல்லை, அவர் தாமே சோதிக்கப்பட்டு. நம்முடைய ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் உலகத்தில் எத்தனை அவருக்கு சோதனை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பிறந்திருந்தே அவருக்கு சோதனை. அவருக்கு பிறக்கும்போதே ஒரு சட்டம் வருது, 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் என்ன பண்ணணும்? எல்லாரும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு இல்லையா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அவர் குழந்தை இருக்கும்போதே, சிறு பிள்ளை இருக்கும்போதே கொலை செய்யணும்னு ஒரு சட்டம் வருது, தெரியும் உங்களுக்கு. ஓகே, மீண்டும் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு பிசாசினால பயங்கரமான சோதனை.
அது இல்லாமல் ஒரு பக்கம் கூட்டங்கள், அந்த சதுசேயர், பரிசேயர், வேத சாஸ்திரிகள், இவங்கெல்லாம் சேர்ந்து இயேசுவை ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி அவருக்கு நிறைய அவருக்கு சோதனை மேலே சோதனை அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவருக்கு கடைசியில் பாருங்கள், நம்முடைய பாவங்களுக்காக சாபத்துக்காகவே அவர் கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காகவே மரித்து விட்டார். அதை பற்றி இங்கே பேசுது. அவர்தாமே சோதிக்கப்பட்டு, நமக்கு முன்பதாகவே இயேசு நிறைய சோதிக்கப்பட்டிருக்கிறார். ஓகே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, அவர் தாமே சோதிக்கப்பட்டதுனால, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, சோதனை வேற ப்ளஸ் பாடு வேற. உங்களுக்கு சோதனை இருக்கும் ஆனால் பாடு இருக்காது, இல்லை பாடு இருக்கும் சோதனை இருக்காது. நம்முடைய ஆண்டவருக்கு சோதனையும் கூட பாடும் கூட. பிரியமானவர்களே, இதை நீங்கள் சிந்தித்து நீங்களும் சோதனையை சகிக்கணும். என்னதான் கஷ்டம் வந்தாலும் சோதனை வந்தாலும் அதை சகிக்கிறது நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டனால சோதிக்கப்படுகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் யாருக்கு உதவி செய்ய சொன்னால் சோதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சோதனை வரும்போது, என்னப்பா இந்த சோதனை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை போடுறேன், நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் எனக்கு தான் சோதனை மேலே சோதனை வருது, இந்த சோதனையை என்னால் சகிக்க முடியாது, ஆண்டவரே எடுத்துக்கோ, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஜெபிக்கிறாள்லாம் உண்டு. இந்த சின்ன சின்ன சோதனைக்கே நீங்கள் சோர்ந்து போய் என்று சொன்னால், இன்னும் வரப்பு நாட்களில் பயங்கரமான சோதனை வருது. அதுக்கெல்லாம் எப்படி தப்பிச்சு போகிறது? அதனால் இந்த காலத்தில் உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. ஓகே, எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. அப்போ யாருக்கு ஆண்டவர் உதவி செய்கிறான்னு சொன்னாக்கா, சோதிக்கப்பட்ட ஆளுக்கு தான் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நானும் சோதிக்கப்படணும். அதாவது யாக்கோபு 1:12 படிக்கிறோம், சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12, சோதனையே சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பயன ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, எல்லா இடத்துலையும் சோதனை உண்டு. சோதனை இல்லாத இடமே கிடையாது. அதே போல் நமக்கும் சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்கள் நானும் அமைதியோடு பொறுமையோடு விசுவாசத்தை காத்து கொள்ளும் போது உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் 1 நாளாகமத்தில் 14-15 நீங்கள் பாருங்கள். அங்கே கூட பாருங்கள், பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது தேவனால் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சோதிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டு உதவி செய்கிறாரு. இரண்டாவது, பலன் உள்ள ஆட்களுக்கும். பலன் உள்ள ஆட்கள் என்ன பண்ணணும்? தன்னை தாழ்த்தணும். ஓகே, நான் பலசாலி, நான் ஞானவான், இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு உதவி செய்ய மாட்டார். ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால நீங்கள் பலசாலி இருந்தாலும் கூட தாழ்த்துங்க, உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். இரண்டாவது, நீங்கள் பலவீனமான ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது, ஒரு பாட்டு பாட முடியாது, ஒரு ஜெபம் பண்ண முடியாது, தேவனை விசுவாசிக்க முடியாது உங்களால் வச்சுங்களேன். ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது. ஒரு பலவீனம் அல்லது ஏதாச்சும் ஒரு பாடியில் ஏதாச்சும் ஒரு நோய், ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுங்களேன், உங்களுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் சங்கீதக்காரன் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் எனக்கு ஒத்தாசை உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் உதவி செய்ய போகிறார். எனக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவர்னு சொல்ல விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கணும். அப்போ உதவி செய்கிறதுக்கு ஆண்டால் கூடும். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் சந்திக்க அவரால் கூடும் என்று சொல்லி, அதனால தான் சுவாமிகள் தீர்க்கதரிசனம் பண்ணுறாரு. அங்கே ஒரு கல்லை வச்சுட்டு, அந்த கல் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பழைய ஏற்பாட்டில் கல் வச்சுங்க அது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
ஓகே, அந்த கல் நடுவாக நிறுத்தி அல்லேலூயா அங்கே இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி எபினேசர் என்று பெயர் சூட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை கொண்டு அதிகமாகவே உங்களை ஆஸ்வதிக்கட்டும். இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் எல்லா விதத்துலேயும் உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. கர்த்தரை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக உங்களை ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. ஜெபத்தை நிறுத்தாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க. கர்த்தர் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிக்கான் செய்வார். நான் முடிக்கிறேன். 1 Samuel 4ஆம் அதிகாரத்திலையும் எபினேசர் என்ற பெயர் இருந்தாலும் கூட அங்கே இஸ்ரவேலர்களுக்கு என்ன இல்லை, ஒரு உதவி கிடையாது, தோற்று போனார்கள். 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது நீங்கள் பெலிஸ்தருக்கு பயங்கரமான அடி, எபினேசர் என்ற பெயர் இருந்தாலும் கூட. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். எல்லாரும் ஊழியக்காரரை தேடி வந்தார்கள். ஊழியக்காரர் நோக்கி எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். இப்போ ஊழியக்காரர் ஜெபிச்சார், விசுவாசிகள் ஒப்பு கொடுத்தார்கள், விசுவாசிகள் ஆயத்தமானார்கள், உபவாசம் எடுத்தார்கள், ஒரு மனமாய் சேர்ந்து மிஸ்பாயின் இடத்துக்கு ஒன்று கூடி வந்தார்கள். அப்போ சாமுவேல் ஜெபித்தார், சத்ருவை துரைத்து விட்டு ஆண்டவர் அவங்களுக்கு அன்னைக்கு உதவி செய்தார். பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் உதவி செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். பிதாவே, உம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபினேசர் என்று பெயர் சூட்டுகிறார் சாமுவேல். ஆம், எபினேசரே எங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு யாவருக்கும் உதவி செய்யும். வீடியோ எடுத்த தம்பியை ஆசீர்வதியும், இசைவாஸ் தம்பியை ஆசீர்வதியும், சபையை திறந்து கொடுத்த பாஸ்டர் அவர் குடும்பத்தாரை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு யாவரையும் தகப்பன் ஆசீர்வதியும். குறிப்பாக டிவைன் ஷாலோம் சபைகிற மக்கள் யாவரையும் எல்லாரும் தகப்பன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.